வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லலின் பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் இத்தனை தடவை யாரையும் வாழ்க்கையை இவ்வளவு கட்டிப்பிடிச்சு இவ்வளவு பாசமா இருந்ததே இல்லை. இவங்க வந்துட்டு என்னோட ஒரு ரத்தத்தின் ரத்தம் ஆயிட்டாங்க. அதனால இன்னைக்கு கட்டிப்பிடிச்சிருக்கேன். இந்த தேவதைக்கு 16 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அவன் தான் இங்க இருக்கிற தேவதை. அவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டான் இவ்வளவு நேரம். அவன் என்னோட சாரி எல்லாம் இழுத்து அவுத்து என்னெல்லாம் கொஞ்சம் இது பண்ணனால அந்த 2வது தடவை இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க வந்துட்டு என்னைய எப்படி சொல்றது, என்னை விட இவங்க மனசுல வானம் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்க காமிக்கணும் எனக்கு ஒரு ஆசை. அதனால முகம் தெரியாம இப்படி காமிச்சிட்டு நீங்க உட்காருங்க, நான் பேசுவோம். அப்படியே முன்னாடி வந்து பாப்பா, குழந்தை முகம் தெரிய வேணாம், இப்படி திருப்பிக்கலாம். இல்ல முகம் தெரிய வேணாம் அப்படின்னு இப்படி திருப்பிக்க அழுதான் டக்குனு உங்களுக்கு தூக்கி கொண்டு போயிடலாம். சில குட்டி நீ ஆசிரமா பார்த்து அழக்கூடாத தங்கும், நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்லுவோம் தெரியக்கூடாது. உச்சா இங்க உட்காருங்க. செல்ல குட்டிடா, தங்க குட்டிடா, முகம் தெரியுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனை கொஞ்சம் பேசுறேன்னா இப்படிதான் முதல்ல புடவை இழுத்து என் சாரில இறக்கி விட்டு இப்ப 2வது வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நான் அந்த வீடியோ தெரியாம போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் டிலீட் பண்ணிட்டேன். அது ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 16 வருஷம் குழந்தை இல்லாம என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இவன் வந்து பிறந்திருக்கான். எனக்கு அது நீங்க தூக்கிட்டு போயிருங்க வெளியே. அப்படியே புரியுங்க. சொக்கா குச்சி போட தரோம், நல்லபடியா போயிட்டோம். கடவுள் இவனை பிளஸ் பண்ணட்டும். நான் வந்து இவனுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், 1000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வச்சு பெரிய ஒரு முதலாளியா வருவான். அவன் வந்துட்டு ஒரு பிசினஸ் ஐக்கானா வருவான். நான் வந்து இவனை ஆசீர்வச்சிருக்கேன். அவங்க அம்மா வந்துட்டு ஆக்சுவலி அவங்க சொல்லட்டும். பாப்பா பக்கத்துல வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்காண்டி அவங்க ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் அதை வாங்கிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த சம கொட்டும் மழையில சேலத்துல இவ்வளவு தூரம் என்னை பாக்குறதுக்காண்டி இவங்க வந்து வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த டே. நிச்சயமா இந்த டோர் க்ளோஸ் பண்ணா இல்ல வந்து 16 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது எவ்வளவு ஸ்பெஷலோ அதை விட ரொம்ப ஸ்பெஷல் வந்து அவங்க அம்மா பேசின வார்த்தை. இந்த குழந்தை பிறந்த உடனே நான் வந்து இவங்க வசதி இல்லைன்னு நீ அவங்களே சொல்றோம், எல்லாத்தையும் அவங்களே சொல்றோம். சொல்லுங்க. 16 ஆண்டுகள் கழித்து எனக்கு ஆசாமாவை பார்த்த உடன் பலன் வந்து இந்த குழந்தை கிடைச்சாங்க. நாங்க வந்த நேரம் அம்மா வந்து மலேசியா டூர் போயிருந்தாங்க. வீடியோ கால் பார்த்து எனக்கு வைத்தியம் பார்த்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் அந்த 2 கோடு வந்த உடனே ரொம்ப சந்தோஷம், அழுக, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சந்தோஷத்துல கார் எடுத்துட்டு மேம் வந்து பார்த்தாங்க. மேம் வந்து எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஆகிற மெடிசன் செலவு வந்து திடீர்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நான் மாசம் ஒரு 5000 ரூபாய சேர்த்து வச்சிருந்து குழந்தை பிறந்த உடனே ஆசாமா பேர்ல 50,000 எங்களை போல இல்லாத ஏழைக்கரை குழந்தைகள் படிக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர்கள் ஆசாமாவை வந்து பார்த்து தயவு செஞ்சு அவங்கவுங்களும் ஒரு குழந்தை குட்டியோட இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயமா இவங்க அதுக்கப்புறம் 3 பேர்ட்ட சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க என்கிட்ட. இன்னைக்கும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேரும் மாசமாயிட்டாங்க. இவங்க வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்க வந்து ஆமாங்க சங்கைகிரி காயத்ரி சங்கைகிரிக்காரங்க வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆன ஒண்ணுதான் இவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க வந்தோம். நாங்க வந்த நேரம் நீங்க டூர் போயிட்டீங்க. டூர் போனதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா மறக்க முடியாத ஆளாயிட்டேங்க. நிச்சயமா அன்னைக்கு அந்த மலேசியா ஹஸ்பண்ட் இன்னைக்கு கூட சொன்னார், மலேசியா வந்து என் பிறந்தநாள் ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு. என் பர்த்டே எப்பவுமே கிளினிக்ல தான் லீவ் போட மாட்டேன். ஆனா போன வருஷம் கொஞ்சம் போயிட்டேன். அப்ப வந்து இன்னைக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் பார்த்துட்டு நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பட்டு கேவ்ஸ் முருகன் கோயில் போனேன். அந்த முருகனே தான் வந்து பிள்ளையா பிறந்திருக்கு. எனக்கு நீங்க கை கொடுங்க. இந்த கைகள்ல இந்த கண்ணாடி வளையல் தான். அவங்க கழுத்துல வந்து வெறும் ஒரு மஞ்சள் கயிறு தான். எனக்கு கட்டி பிடிச்சிருக்கிற சீன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 5000 மாசம் வைத்தியத்துல சேர்த்து வச்சு 50,000 5 பிள்ளைங்க படிக்கிறது கொடுத்த இவங்க முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்ல. எப்படி இவ்வளவு மனசு வருது உங்களுக்கு? இல்லைங்க, அது வந்து நான் வந்து நீங்க எனக்கு ஃப்ரீயா செஞ்சீங்க. உங்களுடைய பேரை சொல்லி யாரோ ஒருத்தங்க 5 பேர் நான் பலன் அடைஞ்ச மாதிரி உங்களுடைய பேரை சொல்லி 5 பேர் பலன் அடையணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். நிச்சயமா பெரிய விஷயம். வேற நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா டெஸ்ட் பேபிக்கு போய் 4 லட்சம் செலவு பண்ணேன். ஐயுஐக்கு வந்து 50,000 செலவு பண்ணாங்க. என்னால முடிஞ்சது இப்போதைக்கு நான் கொடுத்தது மிக சிறிய தொகை தான். உண்மையிலே பிள்ளை படிப்புக்கெல்லாம் சேர்த்து வைங்க. நல்லா படிக்க வைங்க. கண்டிப்பா நல்லா படிக்க வைப்பீங்களா? போன் டிவி கொடுக்காம இருப்பீங்களா? கண்டிப்பா உங்க வீடியோ பாக்குறேன். நான் போன் டிவி கொடுக்க மாட்டேன். ஆனா அவன் ரொம்ப
ரொம்ப சமத்துங்க. வந்தவனே என் ட்ரெஸ்ல யூரின் போயிட்டான். நான் தாலாட்டு பாடினேன். அவன் வந்துட்டு அப்படி ஆடினேன். என்னன்னா நான் வீடியோ போடுற எமோஷன்ல அதை பார்த்துட்டு இருந்தா அவன் இங்கெல்லாம் இழுத்துருக்கான், எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு கவனிக்கல. அதனால டெலீட் பண்ணிட்டு ரீடேக் எடுத்தோம். பட் எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, ஒருத்தவங்க வந்து குழந்தைலாம் என்கிட்ட மருந்து சாப்பிட்டு கன்சீவர், அவங்க சொல்லி இவங்க சொல்லி 3 பேர் வந்து இன்னைக்கு இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வராங்க. ஆனா இத்தனை பேத்துக்கும் நான் யாருக்கும் ஏமாற்றம் கொடுக்காம என்னுடைய ஜஸ்டிஸ் பண்ண வச்ச கடவுளுக்கு நன்றி. என் மூலியமா இத்தனை பேருக்கு குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஒவ்வொரு குழந்தைகள் தூக்கும் போது நானே 10,000 20,000 குழந்தை பெத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு தடவை பெத்தா ஒரு குழந்தைக்கு தான் அம்மா. இதுல தினம் நான் அம்மா ஆயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி 2 பேஷண்ட் கன்சீவ் ஆயிருக்காங்க 5 வருஷம் கழிச்சு. 3வது ஒரு பேஷண்ட் கன்சீவ் ஆயிருக்காங்க 23 வருஷம் கழிச்சு, 42 வயசுல. அவங்க இன்னைக்கு நான் இன்னும் போஸ்ட் போடல அவங்களோடது. அது அவங்க யூரின் டிராப் இட்டு அது 2 கோடு வருது, வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். அதை எடுத்து போஸ்ட் பண்ணணும். 42 வயசுல 23 வருஷம் கழிச்சு மாசமாயி இன்னைக்கு ஒருத்தவங்க, இன்னைக்கு 3 பேர் மாசமாயிருக்காங்க. நீங்க குழந்தையோட வந்துட்டீங்க. இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெளியே இவ்வளவு இதுவா இருக்கு, இதுல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு எதுக்கு வந்தீங்க? உங்களை பாக்கணும், உங்ககிட்ட என் குழந்தைய காக்கணும் இல்லைங்க மேம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டாரு, பலன் இல்லை. பலன் அடைஞ்சவங்க கிட்ட வந்து நன்றி கடனை காட்ட வேணாங்களா மேம்? அந்த நன்றி கடன் எனக்கு இருக்குங்க. இவங்க கிட்ட இவ்வளவு நேர்மை இருக்குல்ல, நேர்மை இருக்கு, அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, கருணை இருக்கு. அதனாலதான் இவங்க தாய்மை அடையிறதுக்கு தகுதியானவங்களா இருக்காங்க. கடவுள் வந்து லேட் பண்ணாலும் ஒரு பெரிய மார்க்கண்டேயனே பிள்ளையா கொடுத்திருக்காரு. நீண்ட ஆயுசோட இந்த உலகம் இருக்கும் நாட்கள் வரைக்கும் இவனோட பேர் அழியா புகழ் அடையாத ஒரு குழந்தையா இவன் வாழணும்னு ஆசீர்வதிச்சு, இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு மூலியமா கடவுள் வந்து நிச்சயமா குழந்தை கொடுக்கணும். நான் பிளஸ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, இன்னும் என்னைய நான் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போல. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இவ்வளவு பேருக்கு குழந்தை கடவுள் என் மூலியமா கொடுக்கறது எனக்கு உண்மையாவே நான் பாக்கியமா நினைக்கிறேன். உண்மைதாங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிதான். டாக்டர் கிடையாது, கடவுள் மாதிரிதான். குழந்தை இல்லாத ஒவ்வொரு சம்பதியிருக்கும். இதனால எவ்வளவு வலி வேதனை எங்கிற மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும். இது நடக்கிறது. நீங்க இப்ப அம்மா ஆயிட்டீங்கல்ல, இருந்தாலும் அந்த வலி மறையலைங்க. நிறைய பேரு எப்படி கேலி கிண்டல் பேசுனாங்கிறது உள்ள படம் மறையலைங்க. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை இருக்கு. ஆனா 16 வருஷத்துக்கு கொஞ்சம் ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க அது முழுமையா சந்தோஷமா அனுபவிங்க. இந்த குழந்தை இல்லையிலும் எவ்வளவு எங்கிருப்பீங்க. இப்ப வந்து அந்த பட்டிகேல்ஸ் முருகன், மலேசியா முருகனே வந்து உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருக்கணும். சந்தோஷங்க, சந்தோஷம் கண்ணீர். முன்னெல்லாம் துக்கமா கண்ணீர் வடிச்சுட்டு போதும் போதுங்கிற அப்படி இது ஆனந்த கண்ணீருங்க. உண்மையிலேயே ஆனந்த கண்ணீருங்க. இது நீங்க கும்பிடவே கூடாது. எனக்கு தகுதியே இல்லை. அதுக்கு எனக்கு ரொம்ப அது என்ன சொல்றது, கூச்சமா எம்பராசிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது சந்தோஷங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. அவங்க என்ன நான் சும்மா மருந்து 10 மாசம் ஃப்ரீயா கொடுத்தா இந்த அம்மா அந்த காசை ஃபுல்லா சேர்த்து வச்சு 5 பிள்ளைங்க படிப்புக்கு 50,000 எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க மனசுக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இருந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. எதுவுமே இல்லாதப்ப தன்ட்டு இருக்கிற சிறியதையும் இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது வந்து கர்ணன் அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. நான் பிளஸ் பண்ணிருக்கேன் உங்க பையனை. இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகம் முடிகிற காலம் வரைக்கும் அழியா புகழோடு இருக்கிற ஒரு பையனா இருப்பான். கடவுள் நிச்சயமா பிளஸ் பண்ணுவார். நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி.